கொடி முடி வளர்ந்துட்ட ஒழிக்க விஷத்தையும் மல்லியங்கமர்ந்துண்ட பரமேஸ்வராடி என்ன மலை ஜெகதீஸ்வரா இரட்டிக்கும் சிவரியே கைலாயனிய பொற்புடமாகி வந்தவழிய சக்தி ஒன்று சமயம் என் 1000 அவதாரம் கொண்டவழிய நன்றியாகி விழுங்கி வரக்கூடிய உமா மகேஸ்வரியாகிய சக்தி ஒன்று சமயம் என் 1000 அவதாரம் கொண்டவழிய காமாட்சியம்மன் இஷ்டகுல தேவதை. ஏய் அப்படின்னா நம்ம கும்பிட்டா ஒரு சாமி தான் கும்பிடுவோம். காமாட்சியம்மன், மீனாட்சியம்மன், கருப்பையன் சுவாமி, காத்துவராயன், கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சொல்லப்பட்டிருக்கிற தேவர்கள் மதுரை வீரனையா இஷ்டகுல தேவதை. அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பங்காளி எல்லாம் குறைகளை எடுத்துக்கொண்டு எங்கே செல்ல வேண்டும்? இஷ்டகுல தேவதையாகி வெளியே வரக்கூடிய தேவரிடத்திலே செல்ல வேண்டும். கூட பிறந்த தமையர், தாய், தந்தை, அக்கா, தங்காய் இவரிடத்திலே சொன்னான் குறை விலகாது. குறையை எடுத்துக் கொண்டு குல தேவதைக்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்திலே திருவிளக்கானது எரிந்ததே யாரால் தங்களுடைய குடும்பமானது சீரும் சிறப்பும் தீர்க்கால் சேதம் மங்களகரமாக இருக்கும். அதுக்காக பங்காளியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட பிறந்த பிறப்புக்கு பிறந்த கூட பொங்க கூட எடுத்து கொடுத்து ஆடைகள் எடுத்து கொடுத்து குறைகளை சொல்வது தன்னுடைய பிறந்த பொண்ணு உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது. அம்பாளுடைய ஆலயத்திலேயே பொங்கல் வைப்பார்கள். முதல் முறையாக யாரை தோத்திரமானது செய்ய வேண்டும்? மூலாதார பொருள் நாடகப் பெருமான் ஆதியாகிய கைலாயம் அல்லாளுடைய கோபுரம் வருவோம் எல்லோருக்கும் அல்லாமை கொடுக்கக்கூடிய புண்ணியவான் நாடகப் பெருமான் இன்னைக்கு கிரக பிரகாசனம் செய்தாலும் சரிதான், ஒரு வீடுக்கு கடகால் போட்டாலும் சரிதான், மஞ்ச பிள்ளையார், மண்ணை பிள்ளையார், சாணம் பிள்ளையார், மூன்று பிள்ளையாரில் ஏதாவது ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து காட்டி கற்பூர யாராவை காட்டி முக்கன் உடையவனையே முன்பாக வலியூற்றி அடுத்தோம் யானா நன்மை தீமைக்கும் ஏனென்று கேட்டால் பங்கேற்று சாந்தகமாக புண்ணையோடு நடத்தி கொடுக்கக்கூடிய புண்ணியவான். அப்பேற்பட்ட நாடக பெருமான் எப்படி அழைத்தால் வருவார்? முந்தி முந்தி வீராக